தோமாவுடைய கல்லறை மயிலாப்பூரில் இருக்கிறது. அந்த காலத்தில் கிரேக்கர், ரோமர், யூதர், சீரியர் ஆகிய பிரிவினர் எல்லாம் மொத்தமாக யவனர் என்று அழைக்கப்பட்டார்கள். யவனர்களுக்கும் தமிழர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்த வரலாற்று செய்தி நமக்கு தெரியும். அந்த வகையில் தொல்பொருள் ஆராய்ச்சியில் இன்றைக்கும் அந்த ரோமா நாணயங்கள் தமிழ்நாட்டில் கிடைத்தது பற்றி நமக்கு வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன. இந்த ஆதி இந்திய கிறிஸ்தவம் தோமா வந்த பிறகு பரவியது. அதில் முதலாவது எழுந்த கிறிஸ்தவ நூல் திருக்குறள். ஆதி இந்திய நம்ம காலையிலே சகோதரி ஆஷா சொன்னார்கள், ஆதி இந்திய கிறிஸ்தவம் தான் சைவம் வைணவமாக பரவியது. 6 வகை சமயங்களை பற்றி சொன்னார்கள். இந்திய தத்துவ கருத்துக்கள் தான் இந்த கிறிஸ்தவ சிந்தனைகளே நாளடைவில் அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம், சைவ சித்தாந்தம் எல்லாம் தோன்றின என்பதையும் அவர்கள் அழகாக எடுத்து சொன்னார்கள். இவை எல்லாவற்றிற்கும் மகுடம் வைப்பது போல இந்த ஊழியத்துக்கே, இந்த வித்தியாசமான கருத்தை சொல்வதற்கே அடித்தளமிட்டவர் டாக்டர் தெய்வநாயகம். அவர் விவிலியம், திருக்குறள், சைவ சித்தாந்தம் ஓர் ஒப்பாய்வு என்ற ஒரு PhD ஆய்வேடு. அதில் தான் இந்த செய்திகள் எல்லாவற்றையும் அவர் சொல்லியிருக்கிறார். திருவள்ளுவர் கிறிஸ்தவர் என்ற செய்தியை முதலில் உலகுக்கு அறிவித்தவரும் அவரே. சமண மதமும் பௌத்த மதமும் இந்தியாவில் மேலோங்கி இருந்த காலகட்டத்தில் தான் திருவள்ளுவர் வாழ்ந்து வந்தார். அந்த காலத்தில் தான் தோமாவும் இந்தியாவுக்கு வந்தார். திருவள்ளுவர் தோமா கண்டவற்றையும் கேட்டவற்றையும் சொன்னதை அவர் கேட்டு தான் அறிந்தவை எல்லாவற்றையும் திருக்குறளில் சொல்லியிருக்கிறார். திருக்குறளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாடலுக்கும் கிறிஸ்தவ சிந்தனைகள் உண்டு. 1330 குறள். அந்த 1330 குறள்லேயும் ஒவ்வொரு பாடல் நீங்கள் பார்த்தாலும் அதில் கிறிஸ்தவ செய்திகள் உண்டு. அதைத்தான் திருக்குறள் அடிப்படை கிறிஸ்தவ நூல் என்ற தலைப்பில் திரு M. கிறிஸ்டோபர் அவர்கள் 2 வால்யூமாக எழுதியிருக்கார். அதை நீங்கள் படித்து பாருங்கள். இன்னும் பாஸ்டர் தனராஜ் அவர்கள் ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கிறார்கள், திருக்குறளில் பரிசுத்த விவிலிய சிந்தனைகள். இதெல்லாம் அந்த டாக்டர் தெய்வநாயகத்தினுடைய அந்த புத்தகத்தின் அடிப்படையில் பல நூல்கள் இன்று தோன்றியிருக்க. இவர்கள் இப்பொழுது புதிய நிறைய செய்திகளை சொல்லி வருகிறார்கள். இந்த செய்தியில் கூட முக்கியமான குறள்களுக்கு எல்லாம் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார்கள். தயவு செய்து இந்த நூலையும் நீங்கள் படித்து பார்க்கலாம். இனி திருக்குறளில் பாயிரம், அதில் பாயிரத்தில் மூவொருமை கோட்பாடு இருக்கிறது. பாயிரம் என்றால் என்ன? திருக்குறளில் எந்த ஒரு நூலை நாம் எழுதினாலும் அதற்கு ஒரு முன்னுரை எழுத வேண்டும். அதுபோல திருவள்ளுவர் ஒரு முன்னுரை எழுதியிருக்கிறார். அந்த முன்னுரை தான் பாயிரம் என்று அழைக்கப்படுகிறது. பாயிரம் என்றால் அது 2 வகைப்படும். பொது பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் என்று 2 வகைப்படும். பொது பாயிரத்தில் அந்த நூல் எழுதிய ஆசிரியருடைய பெயர், நூலின் பெயர், அதனுடைய எல்லை, அதை பற்றியுள்ள முக்கியமான செய்திகள் கொடுக்கப்பட்டிருக்கும். தற்சிறப்பு பாயிரத்தில் தெய்வ வணக்கமும் செய்யப்படு பொருளும் எய்த உரைப்பது தற்சிறப்பாகும் என்று ஒரு இலக்கணம் உண்டு. முதலாவது தெய்வ வணக்கத்தை கூற வேண்டும். அடுத்தபடியாக அந்த நூலில் கூறப்படுகிற செய்தி, நூல் எழுதப்பட்டதன் நோக்கம் எல்லாம் 2வது சொல்லப்பட்டிருக்கும். அந்த அளவில் இங்கே பாயிரம் என்று முதலாவது வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பாயிரத்தில் தெய்வ வணக்கம் இருக்க வேண்டும். தெய்வ வணக்கம் இங்கே கடவுள் வாழ்த்து என்ற ஒரு அதிகாரத்தோடு தொடங்குகிறார். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, இந்த 3 அதிகாரமும் தெய்வ வணக்கத்தில் வருகின்றன. அடுத்து 4வது அதிகாரம் அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரம். இந்த நூல் எழுதப்பட்டவருடைய நோக்கம் அதில் சொல்லப்பட்டுள்ளது. இங்கே முதலாவது மூவொருமை கோட்பாடு இந்த பாயிரத்தில் இருக்கிறது. கடவுள் வாழ்த்து என்ற பகுதி அருவ கடவுள், உருவமற்ற கடவுளை பற்றி சொல்லுகிறது. வான் சிறப்பு, பரிசுத்த ஆவியாகிய